ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபத்தேபூர் சிக்ரியில் கிங் அக்பருடைய பேலஸை தான் சுற்றி பார்க்க போகிறோம். கிங் அக்பருக்கு 2 பெட்ரூம்ஸ் உண்டா. ஒன்று வந்து சம்மர் பெட்ரூம்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வின்டர் பெட்ரூம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பெட்ரூம். அது 2 அடுக்கு மாடியாம். சம்மர் பெட்ரூமை யமுனை ஆற்றிலிருந்து நல்லா காற்று வர்ற மாதிரி டைரெக்ஷனில் கட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த காற்று வரும்போது நல்லா வாசனையோடு இருக்கணுன்ட்டு பக்கத்தில் ரோஸ் கார்டன் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்களாம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அவருடைய பெட்டு கூட அந்த ரெட் சன்ஸ்டோனால் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே குவில்ட் பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க போல். காற்றடிக்கும் போது நல்லா வாசனை வர ரோஸ் கார்டன் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல. இங்கே பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாண்டிலிருந்து நல்ல வாசனை வர ரோஸ் வாட்டர் ஊற்றி வைப்பாங்களாம். இந்த பாண்டுக்கு 4 பிரிட்ஜ் இருக்குது. நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் சம்மர் சீசனில் ராஜா உட்காந்துருப்பாராம் காற்று வாங்கிட்டு. சில டைம் அந்த இடத்துல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து பாட்டு பாடி ராஜாவை என்டர்டெயின் பண்ணுவாங்களாம். அக்பர் ராஜா காலத்தில் 6 படி அளவுக்கு தண்ணி இருக்குமா. அதுக்கப்புறம் லார்ட் கர்சன் வந்து அந்த கேனல்ஸை தூர்வாரின பிறகு 12 படி வரைக்கும் தண்ணி வந்துச்சாம். இதுதான் ராஜாவுடைய பெட்டுன்னு நான் காமிச்சல. இந்த பெட்ரூம்ல இருந்து அவருடைய 3 மனைவிகள் வீட்டுக்கும் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்காம். இந்த இடத்துல இருந்து ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அவர் எங்கே வேணால் போகலாம் போல். அந்த மாதிரி தான் கட்டப்பட்டிருக்குதான். இப்போ நம்ம ஃபத்தேபூர் சிக்ரின்ற இடத்துல உள்ள முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி காமிச்சிட்டு அடுத்தது ஃபத்தேபூர்ன்ற இடத்துல உள்ள முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.